ம். இந்த சியாட்டிகா பிரச்சனையில எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, படுத்து எந்திரிக்கவே முடியாது. ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திரும்ப முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன் நானு. ஒரு 2 பேர் வச்சு என்னை தூக்குனா தான் என்னால தூக்க முடியும். கெண்டைக்காலெல்லாம் அப்படி ஒரு வலி, பாதத்துக்கு மேல வலி, தொட வலி. ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க நம்மக்கிட்ட. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து சயாட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்க் ப்ராப்ளம் சிவியராக இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க முடியல, ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வீட்டில் போய் பெட்டில் படுத்தாலும் ஒரு பொசிஷனில் கொஞ்ச நேரத்துக்கு கூட படுக்க முடியல, தூங்கவே முடியல அப்படிங்கிற கஷ்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா டாக்டர்ஸை பார்த்துட்டாங்க. எல்லா டாக்டர்ஸுமே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்க சில ஆயுர்வேதா, சித்தா, இன்னும் நிறையா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுலையுமே வந்து கொஞ்சம் கூட ரெக்கவரி கிடைக்காத சுச்சுவேஷனில் தான் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, முழுக்க முழுக்க ஃபிசியோதெரப்பியில் வந்து அவங்களுக்கு டிஸ்க் அழிஞ்சிருக்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸு, அந்த நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்ணுறது, அந்த மயோஃபேஷியல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை ரிலீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கால் வரைக்கும் வர்ற வலியை வந்து ஃப்ரீ பண்ணி அந்த கெண்டைக்கால் வலியை குறைச்சி, அந்த பாதத்தில் இருக்கிற உணர்வுகள் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து பழையபடி அவங்களுக்கு வந்து அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி நார்மலாக இருந்தாங்களோ அதே போல் அவங்கள உட்காரும் போது எந்த வலியும் வராமல், எவ்வளோ நேரம் நின்னாலும் வலி வராமல் இருக்கிறதுக்கு உண்டான எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணி அவங்கள கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணியிருக்கோம். நாங்கள் எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல, முழுக்க முழுக்க ஃபிசியோதெரப்பியில் சில ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸசைஸ் மட்டும்தான் கொடுத்தோம். என் பேர் விஜயலட்சுமி. நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். பல வருஷமாக எனக்கு வந்து பேக் பெயின் இருந்துகிட்டே இருந்தது. கால் வரைக்கும் வலிக்கும், எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. அது மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சென்னைக்கு டாக்டர்கிட்ட போனேன். அவங்க ஸ்கேனெல்லாம் எடுக்க சொன்னாங்க. எடுத்ததில் வந்து L4, L5, S1 ரொம்ப டேமேஜாக இருக்குது, பல்ஜாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு வந்து என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, அல்சர் ஃபார்ம் ஆகி ரொம்ப வயிறு பிரச்சனை ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னைக்கு போகும்போது சரி ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதா அப்படிங்கிறத நினைக்கும் போதே பயமாக இருந்தது. அதனுடைய பக்க விளைவுகள்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும்பொழுது பயமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் எங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக ஃபிசியோதெரப்பி இங்கே இருக்கிறாங்க, எங்கே போய் பாருங்கள் சாரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு பல்ஜாய் தான் இருக்குது, இதுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, நம்ம மருந்து மாத்திரை இல்லாமல் ஃபிசியோதெரப்பி மூலியமாகவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவங்க பேசின விதம், அவர் வந்து எங்களுக்கு கைட் பண்ணது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அது வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது. சரி நம்மளுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ரெகுலராக வந்தோம், ஃபிசியோதெரப்பி செய்துட்டு எந்த அளவுக்கு எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடி பெயின் எப்படி இருந்தது மேடம்? இங்கே வரத்துக்கு முன்னாடிங்க சார் ரொம்ப இடுப்பு வலி, கால் வலி, எந்திரிக்கவே முடியாது, கால் குடைச்சலாக இருக்கும், ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திரும்ப படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, அந்தளவுக்கு பெயினாக இருந்தது. நிற்கக்கூட முடியாது என்னால் சுத்தமாக. ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது, தூக்கமும் வராது, பயங்கரமான கால் வலி, இடுப்பு வலி. இப்போ தூக்கம்லாம் நல்லா இருக்கா? தூக்கம் ஓரளவுக்கு வருதுங்க சார். இப்போ நிற்க முடியுதா? நிற்க முடியுது. படுக்கும் போதெல்லாம் வலி இல்லாமல் இருக்கு? வலி இல்லாமல் இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு எனக்கு வந்து ஓரளவுக்கு நிற்கவும் முடியுது, படுக்க முடியுது, தூங்க முடியுது. எல்லாம் கெண்டைக்கால் வலி, கால் வலி அதெல்லாம் குறைஞ்சிருக்கா? அதெல்லாம் குறைஞ்சிருக்குங்க சார். நடக்கும் போதெல்லாம் அந்த வலி இல்லையா? இல்லை, தெரியல, இல்லை, வரல. சரி, தேங்க்யூ மேடம். நல்லா இருக்கு. இந்த ஃபீட்பேக் வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சயாட்டிக்கா ப்ராப்ளம் எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து அதை குணப்படுத்த முடியும். மருந்து மாத்திரை இல்லாமலே வந்து முறையான ஃபிசியோதெரப்பி மூலயமா, சிறந்த எக்ஸசைஸ் மூலயமா, ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கரெக்டாக பண்ணோம்னா எவ்வளோ சிவியராக சயாட்டிக் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும். எங்களோட சென்டரில் வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த டிஸ்க் ப்ராப்ளத்துக்கே வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்குறோம். திரும்ப வலி வராத அளவுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இதே போல் உங்களுக்கும் இருந்தது, நாள்பட்ட வலி இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக அதுலேருந்து நீங்களும் முழுசாக நிவாரணம் அடையிறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.